முகநூல் உறவுகளுக்கு அன்பார்ந்த இரவு நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். முடிந்தால் அன்பு நண்பர்களே, இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சரிபிழை அவர்களும் பார்த்து கொள்ளட்டும். ஏதோ எங்களால் முடிந்த சில நல்ல அறிவுரைகள். இலங்கை தாயகத்திலே ஒரு கிழமையாக கடும் மழை காற்று இருந்தது. இதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது வடக்கு கிழக்கு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதை நிறைய இடங்களில் பொதுவாக பேசப்பட்ட சில கருத்துக்களை வைத்து இதை அதிகமாக தமிழ் பேசும் உறவுகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அதிலும் இஸ்லாமியர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அத்தோடு வடகிழக்கிலே அதிகமாக கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு எடுத்தது. இந்த வெள்ளத்தில் பல உறவுகள் தன் வீட்டை இழந்து, தன் சொத்து சொகத்துகளை இழந்து, தஞ்சம் புகுந்து ஏதோ பாதுகாப்பான இடங்களில் இருந்தார்கள். இந்த இடைப்பட்ட இந்த காலத்திலே நாங்கள் பார்த்தோம், இந்த நாட்டையே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு விடயம் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே நிந்தவூர் பிரதேசத்திலே மதரசா பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் நீரினால் அடித்து கொண்டு போய், நான் நினைக்கின்றேன் 6 மாணவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த இடத்திலே பல பேர் பலவிதமாக பேசினார்கள், நாங்களும் பார்த்தோம். என்னுடைய நண்பர் நிந்தவூர் சிம்லி மௌலவி அவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் அதிகமாக பேசியிருந்தோம். இது அதிகமாக தமிழ் பேசும் உறவுகளிடத்திலே, அதிலும் இஸ்லாமியர்கள் மத்திக்கு சில விஷயங்கள் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காரணம், இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்காகவும் நாங்கள் அதிகமாக பேசியிருக்கின்றோம், அதிகமான இடங்களுக்கு போயிருக்கின்றோம், அவர்களோடு ஒற்றுமையாக நாங்கள் சமூகத்திலே பயணித்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் ஒரு தேரராக இந்த நாட்டிலே நான் குரல் கொடுத்திருக்கின்றேன். அதற்காக தான் இதை சம்பந்தமாகவும் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அன்பார்ந்த பிரபுகளே, முதலாவது நாங்கள் யோசிக்க வேண்டியது, கடும் மழை வெள்ளப்பெருக்கு எடுத்தது. இதிலே அதிகமாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் காவல்துறை. காவல்துறை அதிகமாக கவனம் செலுத்தி இரு பக்கமாக பாதையை தடுத்து இருக்க வேண்டும். எந்த வாகனங்களும் இந்த கடும் மழையில் போக முடியாது, போகக்கூடாது என்று தடை செய்திருக்க வேண்டும். அதை காவல்துறை செய்தார்களா இல்லையா என்று எங்களுக்கு சரிவர தெரியவில்லை, சரிவர எங்களுக்கு தகவலும் வரவில்லை. இரண்டாவது, பாடசாலைகளாக இருக்கலாம், மதரசா பாடசாலைகளாக இருக்கலாம், விடுமுறை கொடுக்கும் போது ஒன்று மழைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன் விடுமுறை கொடுத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த மழை காலங்களிலே விடுமுறை கொடுக்காமல் அவர்களை அந்த ஹாஸ்டலிலே அவர்களை தங்க வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை அனுப்பியதான் ஆக வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து பெற்றோர்கள் இடத்திலே அந்த மாணவர்களை ஒப்படைத்திருக்க வேண்டும். இதை செய்திருக்க வேண்டும். எதற்காக லீவ் கொடுத்தார்கள், விடுமுறை கொடுத்தார்கள்? அவர்களை விடுமுறை கொடுத்து எப்படி அவர்களை அந்த டிராக்டரிலே ஏற்றி அனுப்பினார்கள்? இல்லை அந்த மதரசா பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு தெரியவில்லையா? கடும் மழையினால் ரோடுகள் மூடப்பட்டிருக்கின்றது, கடும் வெள்ளம் வந்திருக்கின்றது, பாதையில் போக முடியாது என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா? எதற்காக மதரசா பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும்? இல்லை அந்த மதரசா பாடசாலைக்கு வெள்ளம் அனர்த்தம் வந்ததா? இப்படியான நிறைய
விஷயங்களை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். காரணம், இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். 6 இளம் மாணவர்களுடைய உயிர் அநியாயமாக போய்விட்டது. இதை எத்தனை பேர் எப்படி நினைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. எத்தனை பேர் இதை எப்படி புரிந்திருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக எங்களுடைய சமூகத்திலும் நாங்கள் இருக்கும் பிரதேசத்திலும் பல இடங்களிலும் பலவாக்கில் பல விடயங்களை பேசி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அடுத்த வாரங்களிலே அந்த மதரசா பாடசாலைக்கு நாங்கள் போக இருக்கின்றோம். அவர்களோடு கலந்துரையாடல் செய்வதற்கு இருக்கின்றோம். இப்பொழுது அந்த மதரசா பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். நாளை இன்னொரு மாணவனுக்கு இம்மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது என்றதற்காக. அதேபோல் 1000 கனவுகளை தன் மனதிலே சுமந்து கொண்டு தான் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும், நல்ல ஒரு உலமாவாக வர வேண்டும், ஆலிம்களாக வர வேண்டும், மௌலவிகளாக வர வேண்டும், சமய தலைவரான வர வேண்டும், சமூகத்திற்கு ஒரு தலைத்துவம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களை கல்விக்காக அனுப்பி வைத்தார்கள். கல்விக்காக அனுப்பிய இடத்தில் மீண்டும் மாணவர்கள் தன் வீட்டுக்கு கிராமத்திற்கு சடலமாக வரும்போது, ஜனாசாவாக வரும்போது, அந்த வேதனை, துன்பம், கவலையும் கண்ணீரும் எப்படி இருக்கும் என்பதை யாராலையும் அது உணர முடியாது. இதுதான் உண்மை. இந்த காணொலியை நான் இடுகின்றேன். அன்பார்ந்த இந்த நாட்டிலே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களே, இஸ்லாமிய தலைமைத்துவம் தாங்கிக் கொண்டிருப்பவர்களே, மதரசா பாடசாலையின் அதிபர்களே, ஆசிரியர்களே, இந்த நாட்டின் உலமா சபை அவர்களே, இந்த நாட்டின் ஜமியத் உலமா தலைமைத்துவம் அவர்களே, ஏன் இதை நான் குறிப்பிடுகின்றேன்? இந்த நாட்டிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமியர்கள் மீது பல பிரச்சனைகள், பல உவதூறுகள், பல குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டு வந்த நாடு. இதுதான் உண்மை. பல பேர் பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அதே போல் ஒரு காலகட்டத்திலே ஜஹரான் என்ற ஒருவரால் இந்த நாட்டிலே இன்னும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைகளை அதிகரித்து விட்டது. அந்த காலகட்டத்திலே அதுகளெல்லாம் முடிந்து வரும்போது எங்கேயோ ஒரு மதரசா பாடசாலையில் ஒரு ஆசிரியர் தாக்கியதால் ஒரு மதரசா மாணவன் இறந்தான். அதை தாண்டி வரும்போது எங்கேயோ ஒரு மதரசா பாடசாலையிலே மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வெயிலிலே அவர்களை முட்டியிட வைத்திருந்தார்கள். அதை தாண்டி வரும்போது இப்பொழுது இந்த காலநிலை மோசமாக இருக்கும் காலகட்டத்திலே, வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கும் காலகட்டத்திலே, இந்த மதரசா பாடசாலையின் தலைமைத்துவம், அதிபர்கள், ஆசிரியர்கள் எப்படி யோசித்தார்கள், எப்படி முடிவெடுத்தார்கள், எப்படி விடுமுறை கொடுத்தார்கள், கொடுத்து மாணவர்களை யாரோடு அனுப்பி வைத்தார்கள் என்று இது சரிவர தெரியவில்லை. ஆனால் இதை விட ஒரு நல்ல தலைமைத்துவம் இருக்க வேண்டும் அல்லவா? பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். எத்தனை கனவுகளை சுமந்து கொண்டு அந்த மாணவர்கள் இருப்பார்கள், அந்த மாணவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த மதரசா பாடசாலைக்கு நாங்களும் சென்றிருந்தோம். இப்பொழுது நான் நினைக்கிறேன், ஒரு வருடத்திற்கு முன் இல்லைன்னா ஒரு 8-9 மாதத்திற்கு முன் அந்த மதரசா பாடசாலைக்கு நானும் சென்றிருந்தேன். நானும் அங்கே ஆன்மீக போதனைகள் நடத்தி இருக்கின்றேன். அந்த மாணவர்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த மாணவர்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கும் அதிபர் ஆசிரியர்கள் அங்கே நாங்களும் சந்தித்தோம், கலந்துரையாடல் செய்தோம், பேசினோம். ஆனால் அதே மதரசா பாடசாலை மாணவர்கள் வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு போய் இன்று ஜனாசாவாக மீட்டெடுக்கும் போது எங்களுக்கு சரி வேதனையாக இருந்தது, சரி கவலையாக இருந்தது. இந்த இடத்திலே காவல்துறை என்ன முடிவெடுத்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. நான் உயர்ந்த காவல்துறை எங்களுடைய இப்பொழுது வேலை பார்க்கக்கூடிய எங்களுடைய போலீஸ் மா அதிபரோடு நான் சந்தித்து
பேசினோம். அதை தாண்டி அவர்களுடைய ஆலோசனைப்படி அதுகள் சட்டத்திட்டங்கள் நடக்கும். அதனை தாண்டி எதிர்காலத்திலே இந்த மதரசா பாடசாலையிலே தலைமைத்துவம் எடுத்திருப்பவர்களோடு, அதிபர்களோடு, ஆசிரியர்களோடு நாங்கள் நிறைய கலந்துரையாடல்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம், காத்திருக்கின்றோம். காரணம், இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் நான் முகம் கொடுத்திருக்கின்றேன், தலைமைத்துவம் கொடுத்திருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன். நாளை பிறக்கும் குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த நாட்டிலே வரக்கூடாது என்று நாங்கள் யோசித்து தான் நாங்கள் சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து பல பிரச்சனைகளை சந்தித்த ஒரு தேரராக நான் இன்று அதற்கு பயப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் உள்ள நிர்வாகங்களும், ஒவ்வொரு மதரசா பாடசாலையிலே உள்ள அதிபர்மார்கள், ஆசிரியர்களும், ஒரு சமூகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஆலிம்கள், மௌலவிமார்கள், உலமாக்கள் இன்னும் அவர்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாப்பது, ஒரு சமூகத்தின் மீது ஒரு தவறான எண்ணம் பரப்பி இருக்கும் போது அந்த எண்ணத்தை நாங்கள் எப்படி துடைப்பது, அதிலிருந்து நாங்கள் மீண்டு எப்படி வருவது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் வெறுமனையே இந்த நாட்டிலே நிறைய அமைப்புகள் இருக்கின்றது, நல்ல தலைவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இந்த மாணவர்களுக்காகவோ, இந்த நாட்டுக்காகவோ, சமூகத்திற்காகவோ எதுவுமே சரியான முறையில் கலந்துரையாடுவதற்கு கூட இவங்கள் தயாராக இல்லை என்றுதான் நான் யோசிக்கின்றேன். இப்போ இதை தாண்டி கூட நான் எத்தனையோ உலமாக்களோடு பேசும்போது அவர்கள் இதற்காக சரியான பதில்கள் கொடுக்கக்கூடிய இல்லை. காரணம் என்ன? நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வெறுமனவே தேவையில்லாத ஒரு விடயத்திற்கு கூட்டம் கூட்டமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த நேரத்திலே என்பதை இந்த காவல்துறையும் மதரசா பாடசாலையின் நிர்வாகமும் யோசிக்க வேண்டும். அங்கே பெரியவர்கள் யோசிக்க வேண்டும், சமூக சேவையாளர்கள் யோசிக்க வேண்டும், அரசியல் தலைவர்கள் யோசிக்க வேண்டும். வெறுமனவே இது 6 ஜனாசா கண்டெடுக்கப்பட்டது, அதை அடக்கம் செய்து விட்டோம், துவா செய்து விட்டோம், பிரார்த்தனை செய்து விட்டோம், அவர்களை கைது பண்ணி விட்டார்கள் என்றெல்லாம் இதை இத்தோடு விட முடியாது. கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள், கேமராவை தூக்கி கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்காக போய் அதுகளை வீடியோ எடுத்து போட்டு காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தர் இருக்கின்றார்கள், இவ்வளவு வெள்ளப்பெருக்களையும் போய் டிக்டாக் எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு டிக்டாக் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் இருக்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள், வருகிறார்கள், மைக் முன்னால் சில விஷயங்களை பேசிவிட்டு அவர்கள் போகிறார்கள். அதிகமாக இந்த வடகிழக்கிலே வெள்ளங்கள் வருவதற்கு காரணம் வாய்க்கால்கள் இல்லை. மழை பெய்தாலும் சரி, வீட்டு தண்ணீர் போவதற்கும் சரி, சரியான முறையில் வாய்க்கால் இல்லை, கான் வசதிகள் இல்லை. பெரிய பெரிய மாளிகை போல் வீடுகளை கட்டி வைத்திருக்கின்றோம், மதுள்களை கட்டி வைத்திருக்கின்றோம், கேட் போட்டு இருக்கின்றோம். என் வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது என்று மதுள் கட்டி கேட் போட்டு வீட்டை மாடி வைத்து கட்டியிருக்கின்றோம். ஆனால் என் கிராமத்திலே மழை பெய்தால் தண்ணிகள் ஓடுவதற்கு வாய்க்கால் இல்லை. இதுதான் நடந்திருக்கின்றது. மழை வரும்போது இந்த குப்பைகள் எல்லாம் போய் ஒவ்வொரு இடங்களையும் அடைந்த பிறகு தண்ணீர் போக வேண்டிய இடங்களெல்லாம் நாங்கள் வீடுகளையும் கடைகளையும் மதுள்களையும் கட்டி வைக்கும் போது இயற்கையின் ரீதியாக பெய்யக்கூடிய மழை தண்ணிகள் எங்கே போகும்? இதற்கும் சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் இதற்கும் எதிரொலியாக கமெண்ட்டுகளை எழுதுவார்கள். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சற்று நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு சமூகம் யோசிக்க வேண்டும், ஒரு சமய தலைவர்கள் யோசிக்க வேண்டும், சமூக சேவையாளர்கள் யோசிக்க வேண்டும், அரசியல் தலைவர்கள் யோசிக்க வேண்டும், காவல்துறை யோசிக்க வேண்டும். ஒரு சமூகத்தை எப்படி கட்டி காப்பாற்றுவது, மக்களை எப்படி பாதுகாப்பது, இதற்கு தானே நாங்கள் வெளியில் வந்திருக்கின்றோம், ஒவ்வொரு பதவிகளை எடுத்துக்கொண்டு. இதை நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக அதிகமாக பேச வேண்டும். வடகிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன செய்தார்கள், சமய தலைவர்கள் என்ன செய்தார்கள்? கேமராவை தூக்கி கொண்டு போகக்கூடிய மீடியாக்களும், யூடியூப் காரங்களும், பேஸ்புக் காரங்களும், டிக்டாக் காரங்களும் என்ன செய்தார்கள்? இது எதையாவது எடுத்து வெளியிலே போட்டார்களா? எங்களுக்கு தெரியவில்லை. அதிகமான குப்பைகள் எந்த இடத்தில் பார்த்தாலும் குப்பை குமிந்து கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் பார்த்தாலும் வீட்டு குப்பை பாதையிலே, கடைகளில் உள்ள குப்பை பாதையிலே. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இதை பார்ப்பவர்கள் இது சரியா பிழையா என்று எழுதிவிடுங்கள்.
நாங்கள் யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இளம் தலைமுறை யோசிக்க வேண்டுமே. இளம் தலைமுறை தன் பிறந்த கிராமத்துக்காக என்ன செய்திருக்கின்றது? பாடசாலைக்காக என்ன செய்திருக்கின்றது? தனக்காக என்ன செய்து கொண்டது? தன் நாட்டுக்காக என்ன செய்திருக்கின்றது? பிறந்த மருத்துவமனைக்கு என்ன செய்திருக்கின்றது? நான் படித்த பாடசாலைக்கு என்ன செய்திருக்கின்றோம்? எவ்வளவு நாங்கள் யோசிக்க வேண்டும் தெரியுமா? எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று. ஆகையால் அதிகமாக மழை காலங்களிலே வெள்ளப்பெருக்கு எடுக்கும் காரணம், ஒவ்வொரு பிரதேசத்திலும் சரியான முறையில் வாய்க்கால் இல்லை, சரியான முறையில் கான் வசதிகள் இல்லை. இந்த தண்ணீர்கள் நழுவிக்கொண்டு கடற்கரையை போய் சேருவதற்கு மக்கள் மத்தியிலே இன்னும் ஒழுங்கான ஒழுக்கம் இல்லை, துப்புரவு இல்லை. தான் வீட்டு குப்பையை தான் எந்த இடத்தில் போட வேண்டும் இன்னும் அறிவில்லை. நாங்கள் எல்லாரும் பேசுகின்றோம், நாட்டிலே பாராளுமன்றம் மாறிவிட்டது, அரசியல் மாறிவிட்டது, எல்லாம் மாறும் என்று சொல்லி. மூட நம்பிக்கை. பாராளுமன்றம் மட்டும் மாறினால் போதாது, மக்கள் மாற வேண்டுமா இல்லையா? 225 பேர் மாறினால் போதுமா? மக்கள் மாற வேண்டுமா இல்லையா? மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டுமா இல்லையா? மக்களுடைய எண்ணங்கள் புதிதான எண்ணங்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? மக்கள் புதிதாக யோசிக்க வேண்டுமா இல்லையா? மக்கள் சாக்கடை குழியில் இருந்து மேல் எழும்பி வர வேண்டுமா இல்லையா? மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டுமா இல்லையா? மக்கள் மன்னிப்பதற்கு தயாராக வேண்டுமா இல்லையா? மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டுமா இல்லையா? மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டுமா இல்லையா? எம் கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குதா இல்லையா? எம் பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றதா இல்லையா? அது எப்படி? தான் வீடு கட்டி, தான் மதுள் கட்டி, தான் கேட் போட்டு, தான் சொகுசா வாழ வேண்டும், தான் வீட்டு குப்பை எதிர் வீட்டிற்கு முன்னாலே போட வேண்டும். இல்லை என்றால் தான் வீட்டு குப்பையை சந்தியிலே போட வேண்டும். கடையிலிருந்து வரும்போது எதையாவது சாப்பிட்டால் அதை பாதையிலே போட வேண்டும். எனக்கு அதற்கு இப்படியெல்லாம் நினைத்து 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 பயணித்ததால் தான் இன்று பேரழிவு தண்ணீர் ரீதியாக இன்று எத்தனை மாணவர்களை இழந்து நிற்கின்றோம். இரண்டாவது, போக்குவரத்து. அதிகமாக நான் பார்த்தது வடகிழக்கிலே இளம் வாலிபர்கள் இந்த பைக்கை எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் போடாமல் பைக்கிலே பயணிக்கும் போது மெல்ல போறதும் கிடையாது. எத்தனை இன்று இளம் வாலிபர்கள் தன் உயிரை இழந்தார்கள். எத்தனை பெற்றோர்கள் இன்று தன் குழந்தைகளை இழந்தார்கள். வாகன நெருக்கடிகள் அதிகம், போக்குவரத்து அவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கின்றது. லைசன்ஸ் இல்லாமல் இன்றைக்கு எத்தனை மாணவர்கள் பைக்கில் வேகமாக போய் தன் உயிரை இழந்து தாய் தகப்பனுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் எங்களால் எத்தனை தாய் தகப்பன் என்று கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கின்றார்கள். சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமதால், சரியான தன் சட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தாததால் இன்று நாங்கள் எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாக வர வேண்டிய 6 குழந்தைகளை இன்றைக்கு இழந்து விட்டோமே. என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த சிறு வயதிலே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போவதற்கு? இதற்கு நாம் எல்லாமே பதில் சொல்லியாக வேண்டும். அந்த நேரம் அந்த டிராக்டரியை ஓட்டிக்கொண்டு போனவருக்கு அறிவில்லாமல் போய்விட்டது. அந்த டிராக்டரியை அனுப்பி வைத்தவர்களுக்கு அறிவில்லாமல் போய்விட்டது. கடும் மழையாக இருக்கின்றது, வெள்ளம் வந்திருக்கின்றது, ரோடுகள் மூடி இருக்கின்றது. இந்த நேரத்தில் குழந்தைகளை அனுப்பலாமா கூடாதா? குழந்தைகளை யாரோடு நாங்கள் அனுப்ப வேண்டும்? பெற்றோர்களை வரவழைத்து அனுப்ப வேண்டும் என்ற இந்த சின்ன சிந்தனைகள் கூட இல்லாமல் மாறிவிட்டது எம் சமூகத்திற்கு. எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம்? எங்கே எங்களுடைய அறிவு? எங்கே எங்களுடைய துப்புரவு? இதையா முகமது நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? இதையா இயேசுநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? இதையா கௌதம் புத்த பகவான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? இதையா பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்? சரியான முறையில் நாங்கள் படித்தோமா? அறிவுபூர்வமாக நாங்கள் செயல்பட்டோமா? எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள்
எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எங்கேயோ ஒரு அரசியல் தலைவர் வருகின்றார் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக ஓடுகிறீர்களே, அங்கிருந்து என்ன கிடைத்தது? உங்களுக்கு என்ன கிடைத்தது? நாங்கள் எத்தனையோ மேடை போட்டு பேசும்போது இளம் தலைமுறை எங்கே போனது? எங்கே போனது? சமய தலைவர்கள் எங்கே போனார்கள்? நாங்களும் வடக்குக்கும் கிழக்குக்கும் எத்தனையோ தடவை வந்திருக்கின்றோம், எத்தனையோ மேடைகள் ஏறி இருக்கின்றோம், எத்தனையோ பேச்சுகள் பேசியிருக்கின்றோம். அந்த இடத்திற்கு எத்தனை பேர் வந்தீர்கள்? எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்தீர்கள்? எத்தனை பேர் தன் தாய் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எங்களோடு பயணித்தீர்கள்? எங்கேயோ தேவையில்லாத வெறுமனையாக ஏதோ ஒன்று நடக்கும் போது கூட்டம் கூட்டமாக ஓடுகிறீர்களே. வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போது வெள்ளப்பெருக்கு எடுத்தால் அபாயம், போகக்கூடாது, அதுக்குள்ளே எத்தனை பேர் ஓடுகிறீர்கள்? போனை தூக்கி கொண்டு டிக்டாக் போடுவதற்கும் வீடியோ போடுவதற்கும் தேவையில்லாத கருத்துக்களை போடுவதற்கும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ரோடு எது வயல் எது வீடு எதுன்னு தெரியாத நிலைமையில் கூட எல்லாரும் ஓடுகிறீர்களே. யோசிக்கவில்லையே எதற்காக வெள்ளம் வந்தது, இதற்கு காரணம் என்ன? யாரும் யோசிக்கவில்லையே. மீண்டும் எம் கிராமத்தை நோக்கி வெள்ளம் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? யோசித்தோமா? நாம் வடகிழக்கிலே எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை சமூக சேவையாளர்கள், எத்தனை மீடியாக்கள், எத்தனை சமய தலைவர்கள் யோசித்தீர்கள், ஆலோசனை செய்தீர்கள்? ஒவ்வொரு தடவும் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது, வெள்ளம் வராமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? என் சமூகத்தை எப்படி பாதுகாக்கலாம்? பாடசாலைகளை எப்படி பாதுகாக்கலாம்? சமயத்தலங்களை எப்படி பாதுகாக்கலாம்? ஏதாவது செய்திருக்கின்றோமா? இல்லையே. ஆனால் இனவாதம் பேசுவதற்கு முதலாவதாக ஓடிப்போவோம், மதவாதம் பேசுவதற்கு முதலாவதாக ஓடிப்போவோம், பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுவதற்கு முதலாவதாக ஓடிப்போவோம், என் மதம்தான் முக்கியம், என் மதம்தான் உண்மை என்று பேசுவதற்கு ஓடிப்போவோம். அடுத்தவன் மனதை எப்படியெல்லாம் நோகடிக்கலாம் என்று யோசிப்போம். அடுத்தவன் எங்கே போகின்றான், எங்கே வருகின்றான் என்று யோசிப்போம். எவ்வளவு யோசித்திருக்கின்றோம். இதை கௌதம் புத்த பகவான் சொல்லிக் கொடுத்தார்கள். யாராவது கேட்கலாம், இதை நீங்கள் சிங்களத்திலும் பேசலாமே என்று சொல்லி. பேச வேண்டும். சிங்கள பிரதேசத்திலே நடந்திருந்தால் பேசலாம். தமிழ் பிரதேசத்திலே நடந்தது. நிச்சயமாக அன்பு சகோதரி, இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அதன் வலி எவ்வளவு. சொல்லியும் புரிவதில்லை சிலருக்கு. நிச்சயமாக ஒரு சொந்தத்தை, ஒரு உயிரை இழந்தால்தான் அதோடைய வலி தெரியும் எல்லாருக்கும். இன்றைக்கு அந்த 6 குழந்தைகளை வெள்ளை உடை அணிவித்து மதரசா பாடசாலைக்கு அனுப்பி என் குழந்தை ஒரு நல்ல மகானாக வருவான் என்று கனவு கண்டிருந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இன்று அந்த மனம் எப்படி இருக்கும்? எதை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த முடியும்? எத்தனை காலம் அவர்கள் இதை மறைக்க முடியும், மன்னிக்க முடியும், மறக்க முடியும்? பொறுப்பாக இருப்பவர்கள் தன் பொறுப்பை கைவிட்டு விட்டார்களே. நாங்கள் எவ்வளவு யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். நானும் பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கின்றேன். முட்டாள்கள் அதிகமாக நிறைந்த நாடு இலங்கை. இனவாதம் அதிகமாக பேசக்கூடிய நாடு இலங்கை. பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசக்கூடிய அதிகமான மக்கள் வாழும் நாடு. மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அதிகமாக மக்கள் வாழ்ற நாடும் இலங்கை. புரட்டி பாருங்கள், முகமது நபி அவர்கள் எப்படி எவ்வளவு அழகாக இந்த உலகத்திற்கு எதையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார் தெரியுமா? யோசித்து பாருங்கள். இயேசுநாதர் அவர்கள் எவ்வளவு அழகாக எத்தனை விடயங்களை சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? கௌதம் புத்த பகவான் அவர்கள் இந்த உலகத்திற்கு எவ்வளவு அழகாக இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த உறவுகளே. மனம் வேதனையாக இருக்கின்றது. முடிந்தால் பகிருங்கள், பல பேர் பார்க்கட்டும். எதையோ பகிர்றீர்கள், இதையும் பகிருங்கள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பொறுப்பை சரியான முறையில் செயல்படுத்தாமல் வாழக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே அதிகம். நிச்சயமாக சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்கள்,
எம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என முகமது நபி அவர்கள் போதித்துள்ளார்கள். இன்று அநேகம் மதரசாக்களில் நிர்வாகம் என்ன செய்வது? முதலாவதாக அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ட்ரைனிங் கொடுப்பதற்கு நாங்கள் வர இருக்கின்றோம். இன்னும் என்ன செய்வது? மதம் என்று பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது? இயேசுநாதரையும் சிலுவையிலே அறந்த உலகம். முகமது நபி அவர்கள் போகும்போது கூட வீட்டு குப்பையை கூட்டி அவர் தலையிலே கொட்டிய உலகம். கௌதம் புத்த பகவான் நடந்து போகும்போது தன்னுடைய மச்சினனையே கல்லு புரட்டிய உலகம். கிருஷ்ண பரமாத்மா சேர்ந்து போர் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் அமைந்த உலகம் இது. அன்றே அப்படி என்றால் இன்று சொல்லவா வேண்டும்? ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே, முகநூல் உறவுகளே, இனிமேலும் என்னுடைய பிரதேசத்திற்கு எத்தனை மழை பெய்தாலும் வெள்ளப்பெருக்கு வரக்கூடாது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள். இளம் தலைமுறைகள் சிந்தியுங்கள். பார்ப்போம், அடுத்து வடக்கு கிழக்கு வர இருக்கின்றோம். எத்தனை உறவுகள் எங்களோடு சேருகின்றார்கள். நான் பகிர்ந்து கொள்ளும் நல்ல விடயங்களை கேட்கின்றார்கள், செயல்படுத்துகின்றார்கள் என்று யோசிப்போம். ஆனால் எனக்கு கண்ணுக்கு எட்டியதை சொல்லுகின்றேன். புத்த பகவான் சொன்னதை போல் இந்த நாட்டிலே ஆத்மா விமோச்சனம் அடைவதற்கு அதிகமாக பேர் இல்லை. எத்தனை பேருக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று தெரியாது. முகமது நபி அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு எத்தனை பேர் சொர்க்கம் போவார்கள் என்று எனக்கு தெரியாது. இயேசுநாதர் போதித்த தர்மத்தை கேட்டு எத்தனை பேர் சொர்க்கம் போவார்கள் என்று தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் அதிகமான ஒரு இடம் இருக்கின்றது. அதை நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். பாவம் 6 மாணவர்கள். அன்பார்ந்த உறவுகளே, சற்று யோசிப்போம். இலங்கையை தாயகம் போல் ஒரு நாடு எங்கேயும் இல்லை. வெறுமனையே 35 வருடங்கள் ஒரு மாபெரும் ஒரு யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இரத்தாறு ஓடிய நாடு. அதுகளெல்லாம் கடந்து வந்து இன்று ஒவ்வொருத்தரும் தான் செய்த தப்பை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்து பயணிக்கின்றார்கள். ஆகையால் அதன் பாதையிலே நாங்களும் சென்று இந்த இலங்கை தாயகத்தை புதுப்பிப்போம், அழகுபடுத்துவோம். நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி வைப்போம். இந்த நாட்டிலே முக்கியமாக அன்பார்ந்த ஜமியத் உலமா தலைவர்களே, அன்பார்ந்த பள்ளி நிர்வாகங்களே, மதரசா பாடசாலையின் அதிபர்களே, ஆசிரியர்களே, ஆலோசகர்களே, இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் இதை விட இன்னும் அதிகமாக யோசிக்க வேண்டும். அதிகமாக இன்னும் செயல்படுத்த வேண்டும். சேவைகள் இன்னும் அதிகரிக்க வேண்டும். வெறுமனையே முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், வெறுமனையே ஜிப்பா போட்டு தலைக்கு தொப்பி வைத்து 5 வேளை தொழுனால் மட்டும் போகாது. அறிவுபூர்வமாக சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கான சில வேலைத்திட்டங்களை செய்ய வேண்டும். யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். ஒரு தடவைக்கு 4-5 தடவைகள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சில முடிவுகள் யோசிக்காமல் எடுப்பதால் வரும் விளைவுகள் என்று 6 மாணவர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அந்த மாணவர்கள் நாளை இந்த நாட்டிற்கு மாபெரும் தலைவராக வர இருந்திருக்கலாம். ஒரு நல்ல மௌலவியாக, ஒரு நல்ல அரசியல்வாதியாக, ஒரு நல்ல வைத்தியராக, ஒரு நல்ல பிரஜையாக வர இருந்திருக்கலாம். என்ன செய்வது? விதி விளையாடிவிட்டது. எல்லாத்தையும் விதியின் பெயரால் போட முடியாது. இதுதான் உண்மை. ஆகையால் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் நேர காலங்கள் போதாது. ஆகையால் அன்பார்ந்த என் முகநூல் நண்பர்களே, முடிந்தவர்கள் இதை பகிருங்கள். பல பேர் பார்க்கட்டும், தான் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ளட்டும். மீண்டும் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு இந்த நாட்டுக்காகவும் சமூகத்திற்காகவும் சமயத்திற்காகவும் மார்க்கத்திற்காகவும் அறிவுபூர்வமான நல்ல செயல்களை செயல்படுத்தட்டும். இனவாதம் இல்லாத ஒரு நாடாக நாங்கள் கொண்டு வர வேண்டும். சட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய நாடாக கொண்டு வர வேண்டும். மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய நாடாக கொண்டு வர வேண்டும்.
மொத்தம் 8 பேர். யோசித்து பாருங்கள். பாராளுமன்றம் மட்டும் மாறினால் போதாது. எல்லாரும் பேசுவார்கள் அரசியல் மாறிவிட்டது, பழைய அரசியல் தலைவர்கள் இல்லை, பாராளுமன்றம் மாறிவிட்டது. இன்னும் இந்த நாட்டின் அரசையும் அரசியல் சட்டத்தையும் நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்னமும் நம்ப முடியாது. எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை மாற்றங்களை கொண்டு வரப் போகிறார்களோ தெரியாது. அவர்கள் மாறினால் மட்டும் போதாது, இந்த நாட்டின் மக்கள் மாற வேண்டும். அது தமிழா சிங்களமா என்று தெரியாது. எல்லாரும் யோசிக்க வேண்டும். அறிவுபூர்வமாக யோசியுங்கள். மீண்டும் நாங்கள் வடகிழக்கு வர இருக்கின்றோம். நாங்கள் அல்ல, வடகிழக்குக்கு நான் வர இருக்கின்றேன். பல தலைவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். பல மக்களுக்கு பல நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும். மதம் கடந்த போதனைகளை கொடுக்க வேண்டும். மதம் கடந்த போதனைகளை கொடுக்க வேண்டும். பிராக்டிஸ் பண்றது என்ன? பிராக்டிஸ் மார்க்கம் எல்லாம் நாங்கள் காதாலே கேட்டு அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். வெறுமனையே பௌர்ணமிக்கு விகாரைக்கு போகிறதோ, வெள்ளிச்செவ்வாய்க்கு கோயிலுக்கு போகிறதோ, வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறதோ, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகிறதோ ஒரு மனிதனை பூர்வப்படுத்தாது. அது மட்டும் ஒரு மனிதனை ஒரு மார்க்கத்திற்குள்ளே கொண்டு வராது. அது நாங்களாக ஒதுக்கி கொண்ட நாட்கள். பாவம், நாங்கள் என்ன செய்வது? முகமது நபி அவர்களும் கௌதம் புத்த பகவான் அவர்களும் இயேசுநாதர் அவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க போகின்றார்கள். இந்த மாடின பிறவிக்கு நாங்கள் போதித்த மார்க்கம் என்ன, இவர்கள் கேட்டது என்ன, இவர்கள் பின்பற்றியது என்ன, இதிலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று இந்த 4 மகான்களும் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பாவம் செய்யாதீர்கள், தண்டனைகள் அதிகரித்துவிடும். முடிந்தவரை அறிவுபூர்வமாக புண்ணியம் செய்யுங்கள். முதல் மனிதனாக இருங்கள். மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி.